நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர் இல்லை, அவர் வந்து கர்நாடகாவில் போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கார். அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த நபர். அவர் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பிரதிநிதி. அவர் எந்த முடிவுகளையும் பெரிய முடிவுகள் அவர் என்ன இன்னைக்கு வந்து பெரிய அப்ரூவல் கொடுக்க போறாரா இல்லை பெரிய முடிவுகள் எடுக்க போறாரா, டெல்லிக்கான பிரதிநிதியாக தான் இருக்க போறாரு. சரி, ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க வந்து மிகவும் உறுதியாக நின்றவர்கள், மிகவும் நம்பிக்கையானவர்கள். இன்னைக்கு எந்த இடத்துலையும் வந்து அவர்கள் ஒரு தவறான நபருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பல அழுத்தங்கள் கடந்த காலங்களில் வந்துச்சு. அவர் வந்து அவரிடம் பல அழுத்தங்கள் கொடுத்து அவர்கிட்ட வந்து எங்கள் தலைவர் மீதும் எங்கள் மீதும் வந்து பெரும் குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு பல அழுத்தங்கள் வந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பாக உறுதியாக நிற்பவர். அவருக்கு இது ஒன்றும் பெரிய இந்த பொறுப்புலாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்லை, அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அங்கே போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ இது இல்லை, அது வந்து நீங்கள் அவர் இங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போகிறது இல்லையா, அவர் டெல்லியில் தான் இருக்க போறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் இல்லை, அவர் டெல்லியில் ஒரு பிரதிநிதியாக கோஆர்டினேஷனுக்கு இருக்க போறார். அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போறது இல்லை, அவர் இன்னும் பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போறது இல்லை, அவர் பெரிய அப்ரூவலும் பண்ண போறல, கோஆர்டினேஷன் பண்ண போறாங்க. ஸோ அதில் தெரிந்தவர்கள் நம்பிக்கையானவர்கள் கோஆர்டினேஷன் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. பல இதுல வந்து அங்கே டெல்லியிலே பிறந்து வளர்ந்தவர்கள் அங்கேயே இருந்தவர்கள்லாம் பல காலங்களில் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முன்னாடி இது அலங்காரமாக இருந்துச்சு. யாருக்காவது எம்எல்ஏல ஜெயிக்கலையா, ஸோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங்க, அலங்காரமாக இருந்தது. இன்னைக்கு யார் அதில் நம்பிக்கையாக இருப்பாரோ அவங்க வந்து வேற எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அந்த பொறுப்புகளை. அவர் இப்போ கொடுக்கப்பட்டவர் வந்து உண்மையிலேயே நம்பிக்கையானவர், பல அழுத்தங்களையும் தாண்டி எங்களுடைய தலைவருடன் இருப்பவர். அதனால ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் நம்பிக்கையானவர். அவருக்கு வந்து பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இல்லை இந்த பொறுப்பு தான் பெரிய விஷயம் கிடையாது. நம்பிக்கையான நபர். அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர் இல்லை. இது வந்து சும்மா அரசியலுக்காக சொல்றாங்க. நம்பிக்கையான நபர், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் பெரிய முடிவுகளும் எடுக்க போறது இல்லை. இது பெருசாக பூதகரமாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் பிரதிநிதியாக இருந்து ஒரு அரசுக்கு ஒரு சின்ன கோஆர்டினேஷன்ஸ் பண்ண போறாரு. இது முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன பொறுப்பாக தான் இருந்தது. அது ஒரு 15 ஆண்டுகளாக அது ஒரு பெரிய லெவல் பொறுப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து பொறுப்புகள் கொடுக்க முடியலையோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு டெம்பரரியாக கொடுத்து இவங்களை வச்சிருந்தாங்க. முன்னாடி திமுகவோ அதிமுக வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து சும்மா கொடுத்துட்டு இப்போ முன்னாடி அவர் திரு தலவாய் சுந்தரத்தை கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே அவருக்கு இருக்கு. சும்மா ஒரு சின்ன பொறுப்பு தான். நம்பிக்கையான நபர் தேவை. அதில் ஒன்றும் அங்கே ஏற்கனவே தெரிஞ்சு அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்சவங்க வேணும். கோஆர்டினேஷன் தான். இது இவ்வளோ பெருசாக பேச வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படிலாம் கிடையாது. யாருக்கு அப்படி, அதாவது யாருக்கு என்ன மாதிரியாக இப்போ ஆலோசகர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லா அரசுகளும் அவங்களுக்கான ஆலோசகர்களை வைத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க யார் வந்து நம்பிக்கையாக இந்த அரசை கொண்டு வருவதற்காக உறுதியாக, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த அரசை கொண்டு வருவதற்கு கொள்கை முடிவுகள், இந்த கொள்கை தலைவர்கள், இந்த அரசுடைய கட்சியோடைய கொள்கை தலைவர் அனைத்தையும் முடிவு செய்தவர்கள் ஆலோசகர்கள். எந்த தப்பும் கிடையாது. யாரெல்லாம் எந்த பொறுப்புக்கு பொருத்தமாக இருப்பாங்களோ அவங்கள தான் இப்போ நியமிச்சிருக்காங்க. யாரும் பொருத்தமில்லாதவர்கள் யாரும் நியமிக்கப்படவில்லை. கண்டிப்பா இந்த ஆர்டர், அதாவது இல்ல கண்டிப்பா அதை எதிர்த்து, இப்ப அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேலைகளை துவக்கி இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த தீர்ப்பை எதிர்த்து நாம வந்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும். இல்ல கண்டிப்பா கிடையாது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக நம்ம தேவையான நம்ம வந்து அவசரமாக அந்த வழக்கு எடுக்கப்பட்டது. நம்மளும் வந்து போதுமான அளவு நம்ம வழக்கறிஞர்களை நியமித்து அதுக்கான அறிவுரை கூடியிருந்தோம். பட் அதே நேரத்தில் இந்த வழக்கை எதிர்த்து கண்டிப்பாக நாம் மேல்முறையீடு செய்வோம். அதற்கான வேலைகளை ஆல்ரெடி துவக்கிவிட்டோம். விரைவில் மேல்முறையீடு செய்யப்படும். நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜி குறிப்பிட்டதை நான் பொதுவெளியில் குறிப்பிட வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா அது பொதுவெளியில் பேச வேண்டாம். பட் அதே நேரத்தில் இது குறித்து நம்ம அனைத்து முயற்சிகளையும் எடுத்தோம். அதே நம்ம டைமும் கேட்டோம், ஆனால் டைம் கொடுக்கப்படவில்லை. நம்ம கண்டிப்பாக இதை மேல்முறையீடு செய்வோம். இல்லை அதுதான் சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம மேல்முறை செய்ய போகிறோம். பாலிசியாக நம்ம அதுக்கு அக்ரி பண்ணல. நம்ம மேல்முறை கண்டிப்பாக செய்ய போகிறோம். அதில் மாற்றுக்கிறது அது அன்னைக்கு அன்றே வந்து அதற்கான முயற்சிகள், அதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டு விட்டுச்சு. ஸோ அதுக்கான வேலைகளும் அன்றே துவங்கப்பட்டு விட்டுச்சு. கண்டிப்பாக நம்ம மேல்முறை இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம ஃபைல் பண்ணிடுவோம்.